Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதில் ஒரு சில ஸ்டிச்சஸை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிறதுல 1 by 1 நம்ம இதுக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் ஒன்று வந்து பார்த்துட்டோம். அது வந்து கட் ஒர்க்கில் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதை வந்து பார்த்தோம். இன்றைக்கி நார்மலாக நெக் அவுட்லைன்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு டிசைன் எப்படி வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு வந்து 1/2 inch கேப்பில் 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டார்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நான் 1/2 inch கேப் போட்டிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் சின்னதை பண்ணிக்கிட்டிங்கனாலும் இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் நெக்கு அவுட்லைனில் போடும்போதெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு நெக்கு பார்டர் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் க்ராஸில் ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அதே போல் அதுக்கு ஃபஸ்ட் லைனில் க்ராஸில் கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிட்டோம். இதே மாதிரியே 2 லைனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம வந்து இதே மாதிரி ஜிக்ஸாக்காக கொண்டு போகணும். இதை மாதிரி நீங்கள் சிங்கிளில் விட்டுட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஆப்போசிட்லேயும் இன்னொரு லைன் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் ரெண்டுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக ஒரே ஒரு ஜிக்ஸாக் இருக்க மாதிரி போட்டுட்டு டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 சைடு போட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டும் நீங்கள் வந்து டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுனா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து நான் ரெகுலராக கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு இந்த கேப்லலாம் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறது இல்லைனா இந்த எட்ஜஸில் எல்லாமே பீட்ஸ் ஒர்க் வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதோட நெக்கு அவுட்லைனில் யூஸ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த சைடு ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஆப்போசிட் சைடும் போட்டால் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் இந்த சைடும் வச்சு நம்ம போடணும். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது மறுபடியும் ரிவர்ஸில் ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அந்த இடத்துல அதை லாக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது வந்து வரல அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 2 to 3 times நல்ல வீடியோவாக வந்து ஃபுல்லாக கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்படி இல்லை எனக்கு போட்டு பார்த்தா தான் வரும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். விடாமல் போட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதே வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்லேயும் போடலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 8 கிளாஸஸ் வந்து போயிருக்கு. அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக போடுறேன். டவுட் இருந்துச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட்ஸில் சொல்ல முடிஞ்சுன்னா கமெண்ட்லேயே சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.